ராஜி, என்ன ஆழ்ந்த சிந்தனை? அப்பாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் அவரை வழி அமைச்சிட்டு வரேன். ஆமா, அவருக்கு வேற வேலையே இல்ல. என்ன பார்க்க வந்து அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு உன்ன வர டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு? ஹேய், அவர் ஒன்றும் சும்மா வரல. எல்லாம் நம்ம கல்யாண விஷயமா பேசுறதுக்காக தான் என்னை மீட் பண்ணிட்டு போனாரு. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு கமல். எல்லாம் உன் நல்லதுக்கு தாமான்னு சென்டிமெண்டா பேசி என்ன கடுப்பேத்துறாரு. எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறேன். எதையும் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. கேட்டா எனக்கு சரியான முடிவெடுக்க தெரியாது. நான் தனிமரமா நிக்கிறத பார்த்து அவரால சும்மா இருக்க முடியலையா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவரோட கடமையா? அதை செஞ்சே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறாரு கமல். தான் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே ராஜி எல்லா அப்பாவும் நினைப்பாங்க. சரி, நீ அவர்கிட்ட என்ன சொன்ன? எப்படி சமாளிச்சு அனுப்புன? சமாளிச்சு அனுப்புனேனா? எதுக்கு சமாளிச்சு அனுப்பணும்? நல்லா உபசரிச்சு தான் அனுப்புனேன். என்ன சொல்ற? பின்ன எத்தனை தடவை தான் என் மாமனாருக்கு ஆஃபீஸ் கேண்டீன்ல காஃபி மட்டும் வாங்கி கொடுத்து அனுப்புறது? வாங்க மாமா சாப்பிட்டே பேசலான்னு மிலிட்ரி ஹோட்டல் கூட்டு போய் பிரியாணியும் சிக்கன் 65 வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்புனேன். கமல், நீ என்ன வெறுப்பேத்தாத. எப்படி சமாளிச்சேன்னு நான் கேட்டது இதே இல்ல. பின்ன வேற எத? கல்யாணத்துக்கு நீ அவர்கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? எல்லாம் ஏற்கனவே பேசி வச்சது தானே. என்ன சொல்ற? என்ன ராஜி, இதுல ஏன் சம்மதம் உன் சம்மதம்லாம் தாண்டி இது பெரியவங்களா பார்த்து எடுத்த முடிவு. டைவோர்ஸ் கிடைச்ச உடனே கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தணும்னு பேசியிருக்காங்க. ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொண்ணுக்கு எவ்வளவு நகை, மாப்பிள்ளைக்கு எவ்வளோ, கல்யாண சாப்பாட்டுல என்னென்ன ஐட்டம் இருக்கணும், நாதஸ்வரத்தை ஊத போறது யாரு, யார் யாருக்கு என்னென்ன புடவை, எத்தனை பட்டு வேட்டி சட்டை, இப்படி பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல 2 பெருசுங்களும் நல்ல தீவிர வேலையில இறங்கிட்டாங்க போல இருக்கு. எங்க அக்கா வேற ஃபோன் பண்ணி ஊர்ல எங்க அப்பா சத்திரம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டதா சொன்னாங்க. ஒண்ணுமே புரியல ராஜி. திடீர்னு நாளைக்கே கல்யாண பத்திரிக்கை அடிச்சு என் கையில கொடுத்து அடுத்த வாரம் கல்யாணம் வந்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறான்னு சொல்லுவாங்க போல இருக்கு. கெட் ரெடி ராஜி. எதுக்கும் இப்பவே பார்லர் போய் ப்ளீச், ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணிட்டு ரெடியா இரு. அப்போ உனக்கு இதுல சம்மதம் தானா? என்ன ராஜி எப்படி கேக்குற? இந்த அப்பா நீ ஆசைப்பட்ட பொண்ணு இனிமே உனக்கு தான் சொன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? என்ன வளர்ற? உளறேன்னா இவ்வளவு நாளா இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். வாய மூடுறியா? என்னமோ இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? எங்க அப்பா போன தடவை வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? கவலைப்படாத ராஜி, இது 2 முட்டாள் பெருசுங்களோட முடிவு. உனக்கு விருப்பம் இல்லாத இந்த ஏற்பாட்டுல எனக்கும் விருப்பம் இல்ல. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு போனேன். அது சும்மா. நீ அப்ப டென்ஷன்ல இருந்த. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். அப்போ இதுல உனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். சீ, அசிங்கமேல உனக்கு. இவ்ளோ நாளா என்கிட்ட உத்தம மாதிரி வேஷம் போட்டு என்னை ஏமாத்திட்டல. நான் எங்க உன்னை ஏமாத்தினேன்? ச்சே, நான் உனக்கு எவ்வளவு உயர்வா நினைச்சேன். நிஜமாவே நீ மாறிட்ட. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீயும் உன் மனசை மாத்திக்கிட்டேன்னு நினைச்ச. ஆனா நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே எனக்கு இப்பதான் புரியுது. நீ செஞ்ச ஒவ்வொரு உதவிக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருந்திருக்கு. என்னமோ உலகத்திலே இல்லாத ஃப்ரெண்ட் மாதிரி எனக்காக ஓடி ஆடி வேலை செஞ்ச. அப்பவே நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வராம நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசியே ஏமாத்திட்டல. நீ இவ்ளோ பெரிய துரோகம் செய்வேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்க அப்பா வந்து பேசினப்ப கூட கமல் இதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு நான் அவ்வளவு உறுதியா சொன்னேன். ஆனா அந்த நம்பிக்கைய ஒரே நிமிஷத்துல சாவடிச்சிட்ட நீ. நல்லா பிளான் பண்ணி தான் என் கூட பழகிருக்கல. மறுபடியும் லவ் அது இதுன்னு ஆரம்பிச்சா நான் உனக்கு கிட்டே சேர்க்க மாட்டேன்னு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி நல்லா ஏமாத்திட்டல. உன்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் தான் என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும். ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி நிறைய தடவை டபுள் மீனிங்ல பேசியிருக்க. பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா நீ வரதுதான் பெரிய கிஃப்ட்ங்கிறது. பரவாயில்ல சொல்லு கமல்னா சொல்லிடுவேன். அதை உன்னால தர முடியுமான்னு சொல்லி சிரிக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சத்தியமா எனக்கு அப்ப தெரியல.
ஏன்னா உன்னால தப்பான அர்த்தத்துல பேச முடியும் நான் நினைக்கவே இல்ல.